இந்த ஆகஸ்ட்டில் வந்து 3ஆம் தேதி 2900 ரூபா, 4ஆம் தேதி ஆகஸ்ட்டில் 6100 ஜிஇ ஷிப்பிங் ரிசல்ட் வந்தப்போ 40 ஷேர் விற்றப்போ ஹெவி ப்ராஃபிட்டு. 5ஆம் தேதி 1900, 6ஆம் தேதி 840. அப்புறம் டிவிடெண்டு, அதுபோக சில மிஸ்ஸிங் டிவிடெண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். 7ஆம் மாதம் உள்ள டிவிடெண்ட்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தது. 7ஆம் தேதி ஆகஸ்ட்டில் 1610, 10ஆம் தேதி 920, 11ஆம் தேதி 1530. திருப்பி விப்ரோ டிவிடெண்டு 300 ரூபா, ஐடிசி ஹோட்டல்ஸ் டிவிடெண்டு. ஸோ 17,000 ரூபா வந்துருச்சு. 13ஆம் தேதி 720 ரூபா, 14ஆம் தேதி 580 ரூபா, 14 580, 17ஆம் தேதி 1660 ரூபா, 18ஆம் தேதி 1140 ரூபா. இதுவே டோட்டல் 19ஆம் தேதி 3100 ரூபா நேற்று. இதுவே 24,285 ரூபா வந்துருச்சு. இன்றைக்கி 1,400 ரூபா கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 25,000 க்ராஸ் பண்ணியாச்சு. ஆனால் பெருசாக அந்த மாதிரி வீடியோலாம் போட்டு யாரும் ரொம்ப பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, வியூஸும் போகிறதே இல்லை. எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனாக தானே கொடுக்குறோம் நம்ம. இப்போ இன்றைக்கி பார்த்தா 28 முதல்ல போட்டிருந்தேன், முத்தூட்லாம் விற்றுருந்தேன்னு. இப்போ கடைசியாக இது குட்லக்கும் வாங்கியிருந்தது ஏறிச்சு, அதையும் விற்றுட்டேன். ஸோ 1680 ரூபா கிடச்சிருக்குது. அது மாதிரி நேத்திக்குள்ளதும் 19ஆம் தேதி ஹெவி ப்ராஃபிட்டு. அது வந்து ஃபுல்லாக சேகிளில் பண்ணேன். நிறைய வாங்கி விற்றதில் கிட்டத்தட்ட 900 ரூபா கிடச்சிது. ஜிஇ ஷிப்பிங்கில் கிடச்சிது. குட்லக் மட்டும் நேற்று 30 ஷேர் விற்றுருக்கேன். 1000 ரூபா அதில் கிடச்சிருக்கு. கேபிஎல் கிடச்சிருக்கு 3300 ரூபா. சார்ஜஸ் போக 3100 ரூபா கிடச்சிருக்கு. ப்ராஃபிட்டு நெட்டாகவே பார்த்தா 268 கிடச்சிருக்கு. இப்போ இன்றைக்குள்ளதையும் சேர்த்தா 270 ஆயிரும். பெருசாக எந்த வீடியோவும் யாரும் பார்க்குற மாதிரி தெரில. ஸோ வீடியோ போடுறதே நிப்பாட்டிடலாமாங்கிறது தான். ஏன்னா நமக்கும் டைம் வேறு இதுக்கெலாம் தேவைப்படுதா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தானே போடுறோம் நம்ம. வீடியோவில் போடுறது வந்து ஸ்டாக் பிகினர்ஸு எப்படி இந்த ஷேர்ஸ் வாங்கணும் வைக்கணும்னு அதை எடுத்து போஸ்ட்டாக போட்டால் பார்க்குறாங்க. ஒரு வீடியோவாக உள்ளே போய் என்ன ஸ்டாக்கு பை பண்ணியிருக்கிறது, என்ன ரேட்டில் விற்றுருக்குதுன்னு யாரும் பார்க்க தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன்.